தாசன் அடியே. தாசன் அடியேன். ஆச்சாரியார் மடத்தினுள்ளேதானே இருக்கிறார்? ஆம் நம்பிகளே, பிரபந்தங்களை ஆராய்ந்து சில விளக்கங்களை பட்டோலை செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம், திருமலை நம்பிகள் வந்துவிட்டாரா? அவர் வெகு தொலைவில் இருந்து வருவதால் அவரை காண வேண்டும் என்று அடியேன் ஓடோடி வருகிறேன். திருமலை நம்பிகளை தரிசித்தால் அந்த திருமலை வாசனையே தரிசித்தது போல் அல்லவா? மிகவும் உண்மை. திருமலை நம்பிகள் மடத்தினுள்ளே இல்லை. இந்நேரம் வந்திருக்க வேண்டும். எப்படியும் இன்று இங்கு தங்கிவிட்டுத்தான் செல்வார் என்று எதிர்பார்க்கிறேன். ஆமாம், அவர் அமுது செய்வதற்குண்டான ஏற்பாட்டை எல்லாம் செய்தாகிவிட்டதா? ஏற்பாட்டை செய்துவிட்டுத்தான் உள்ளிருந்து வந்து கொண்டிருந்தேன். தாங்களும் வந்துவிட்டீர்கள். ஒருவேளை திருமலை நம்பிகள் நமது அரங்கனை தரிசித்து விட்டு வருகிறாரோ? இருக்கலாம். திருமலையில் திருவேங்கடமுடையான் அருகிலேயே இருந்து கைங்கரியம் செய்யும் அவர் அப்பெருமாளை விட்டு இங்கு வந்தாலும் அவரே கிடந்த கோலத்தில் இங்கு சேவை சாதிப்பதால் அரங்கனை தரிசித்துவிட்டு வர வேண்டும் என்று சென்றிருப்பார். நின்ற கோலத்தில் அனுபவித்த பெருமாளை கிடந்த கோலத்தில் தரிசித்து மெய்மறந்து விட்டாரோ என்னவோ. நாம் இங்கேயே காத்திருப்போமா அல்லது நாமும் கோயில் சென்று வரலாமா? ஆகட்டும். வா மலராண்டா, நல்ல நேரத்தில் வந்தாய். நீ சற்று நேரம் இங்கிருந்து மடத்து காரியங்களை பார்த்துக்கொள். நாங்கள் திருமலை நம்பிகள் எங்கிருக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். சுவாமி, அடியேன் அதை தெரிவிக்கத்தான் வேக வேகமாக இங்கு வந்து சேர்ந்தோம். திருமலை நம்பிகளை நீ கண்டாயா? கோவிலில் தான் இருக்கிறாரா? நம் திருமலை நம்பிகள் கோயில் மண்டபத்திற்கு அருகே ஓர் வைணவருடன் உரையாடிக் கொண்டிருந்தார். அடியேன் சற்று அருகே சென்று பார்க்கலாம் என்று போனேன். பார்த்ததும் அதிர்ச்சியாகிவிட்டேன். பீடிகை போடாதே. உம் அதிர்ச்சிக்கு என்ன காரணம்? அந்த வைணவர் வேறு யாரும் அல்ல, நம் மடத்திற்கு வந்து தன்னை சிஷ்யராக ஏற்றுக்கொள்ள நம் ஆச்சாரியரிடம் வேண்டிக் கொண்டாரே அவர்தான். யாரையாவது பார்த்துவிட்டு உளராதே மலராண்டா. இல்லை சுவாமி, நன்கு ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டுதான் வந்தேன். அதே வைணவர்தான் அவர். பெரிய நம்பிகளே, அடியேன் நினைக்கிறேன் நம் ஆச்சாரியார் அந்த வைணவரிடம் சற்று முகம் கொடுக்காமல் கடிந்து பேசிவிட்டு உள்ளே சென்று விட்டார். நாமும் அதன் பின்பு அவ்வைணவரிடம் திரும்ப செல்லுமாறு கூறி அனுப்பிவிட்டோம். ஒருவேளை திருமலை நம்பிகளும் நம் ஆச்சாரியரின் நெருங்கிய சீடர் என்பதால் அவருடைய சிபாரிசை நாடியிருப்பாரோ? இருக்கலாம். ஆனால் நம் ஆச்சாரியரின் மனோநிலை அந்த வைணவர் விஷயத்தில் எப்படி இருந்தது என்பதை திருமலை நம்பிகள் அறிந்திருக்க மாட்டார். நாம் உடனே சென்று அவரை எச்சரிக்கை செய்வதுதான் நல்லது. நாம் புறப்பட்டு அங்கு செல்லலாம், வாருங்கள்.